புளியில் அந்த கோது நரம்பு மாதிரி இருக்கும், கோது அது இருக்கக்கூடாது. அந்த ஓடு அதுவும் இருக்கக்கூடாது. கொட்டை இருக்கும், புளியங்கொட்டை அதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி புழுவெல்லாம் இருக்குது பாருங்க, அதனால தான் இது சுத்தி பண்ணணுன்றது. அதையெல்லாம் சுத்தம் பண்ணி நல்ல வெயிலில் காய போட்டுடணும். காய போட்டு எடுக்கணும். ஏன்னா வீட்டில் வயசானவங்க இருந்தால் அதெல்லாம் சுத்தி முறை என்னன்றது தெரியும், அவங்க அந்த மாதிரி காய போட்டு வைப்பாங்க. அதே நேரத்தில் இந்த புது புளியெல்லாம் நாம் பயன்படுத்தவே கூடாது. பழங்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், புளி சீசன் வந்தால் ஒரு வருஷத்துக்கு என்ன புளி தேவையோ வாங்கி வச்சு இந்த மாதிரி காய வச்சு ஒரு பானையில் போட்டுருவாங்க.